தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்ம தமிழ்நாட்டில் அடுத்து புதியதாக செல்லூர் ராஜு அவர்களுக்கு அடுத்ததாக, அதாவது தெர்மாக்கோல் 10 லட்சம் ரூபாய்க்கு தெர்மாக்கோல் வந்து வை அணையில் ஒருத்தர் விட்டார்ல, அது வந்து தண்ணி வந்து எவாப்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்காக மொத்தமாக தெர்மாக்கோல் விட்றோன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து விட்டார். கோமாளித்தனமாக எல்லாம் ஆச்சு. அதிமுகவை சார்ந்த ஒரு எம்எல்ஏ அமைச்சராக இருந்தார் அந்த டைமில் செல்லூர் ராஜு அவர்கள். அதை தாண்டி இப்போ அதே மாதிரி நவல்பட்டு விஜயன்னு சொல்லிட்டு திருச்சி டு தஞ்சாவூர் போகக்கூடிய வழியில் டிவிகே சார்ந்து திருச்சியிலேருந்து ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காராம். இன்னைக்கு ஒரு செய்தி ஒன்று வந்துச்சு. நேத்திக்கும் நம்மளுடைய மாமா ஒருத்தருடைய சேனலில் நான் பார்த்துருந்தேன். அதாவது என்ன பேசியிருக்காருன்னா, வந்து நவல்பட்டு விஜய் அவர்கள் என்ன செஞ்சுருக்காருன்னா, என்ன ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காருன்னா, மாவட்ட ஆட்சியர்கிட்ட அதிகாரிகள்கிட்ட ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காராம். என்ன கோரிக்கைன்னா, திருச்சி டு தஞ்சாவூர் போகக்கூடிய வழியில் இப்போ ஒரு மிகப்பெரிய லெவலில் பல வருஷங்களாக தேங்கி கிடக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேற்பட்ட மெட்ரிக் டன்னில் வந்து குப்பைகளை வந்து திருச்சியிலேருந்து கொண்டு போய் கொட்டுறாங்களாம். அது ஒவ்வொரு மாநகராட்சி குப்பைகளை கொண்டு போய் கொட்டுவாங்க, பேரூராட்சி ஊராட்சி குப்பைகளை ஒவ்வொரு இடத்துலையும் கொண்டு போய் கொட்டுவாங்க. அதையும் தாண்டி அதே மாதிரியே ஒட்டுமொத்த திருச்சியோட குப்பைகள் எல்லாத்தையுமே அந்த இடத்துல தான் கொண்டு போய் கொட்டுறாங்களாம். ஸோ இந்த நவல்பட்டு விஜய் அவர்கள் என்ன யோசனை சொல்கிறாருன்னா, பக்கத்துலேயே ஒரு கல்குவாரி இருக்குது சார், அந்த கல்குவாரியை எப்போவுமே கற்களை தோண்டி எடுத்ததுக்கப்புறமா அந்த இடம் வந்து குழியாயிரும். பெரிய குழி, கிட்டத்தட்ட 100 அடி 200 அடி 1000 அடிக்கு வந்து குழியாயிரும். குழியானதுக்கப்புறமா என்ன ஆகும், தண்ணி வந்துச்சுன்னு வைங்களேன், மழை தண்ணியோ இல்லை ஏதோ ஒரு தண்ணி வந்துச்சுன்னா அந்த இடம் ஒட்டு மொத்தமாக தண்ணியால் நிரம்பிருச்சுன்னா யாருக்கும் தெரியாது, மனிதர்களுக்கு தெரியாது, மிருகங்களுக்கு தெரியாது. ஸோ இவங்க எல்லாருமே தெரியாமல் போய் விழுந்துருவாங்கன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு இந்த குப்பைகள்லாம் அங்கே போய் நீங்கள் கொட்டி மூடிடுங்க, அது மூலமாக நம்ம இந்த குப்பை கடங்க அகற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவை சொன்னாராம். இந்த ஐடியா உண்மையிலேயே தவறான ஒரு ஐடியா தான். காரணம் என்னென்னா, உண்மையிலேயே நீங்கள் ஒரு இடத்துல கொண்டு ஒட்டுமொத்த குப்பைகளே மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு சொல்லிட்டு 2 குப்பைகள் இருக்குது. இந்த குப்பைகளை கொண்டு போய் நீங்கள் அங்கே கொட்டும்போது நம்மளுடைய அந்த பூமி, அதாவது அந்த பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய ஊற்று தண்ணீராக இருந்தாலும் சரி, அனைத்துலேயும் போய் இது போய் தேங்கும்போது பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய தண்ணியும் கெட்ட தண்ணியாக மாறும், அதை தாண்டி மண்ணும் கெட்ட மண்ணாக தான் மாறும். ஸோ அது எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயமாக தான் கடைசியில் அது போய் மாறும். ஆண்டுகள் ஆக 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 கடைசியில் அந்த மண் ஏதாச்சும் பிரயோஜனமாக இருக்குமா, அந்த இடத்துல போர் போட்டால் ஏதாவது நல்ல தண்ணி வருமானு கேட்டால் கிடையாது. காரணம், உண்மையிலேயே நம்ம வீட்டில் உபயோகப்படுத்துகிற இந்த வெஜிடபிள் வேஸ்ட்டு தாண்டி இந்த கவரு கழிவுகள் இந்த விஷயங்கள்லாம் கிடையாது. இந்த வேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, மெடிக்கல் வேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சில வேஸ்ட்லாம் மக்காது. இதை கொண்டு போய் நீங்கள் கொட்டுனீங்கன்னா உண்மையிலே எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் சில குப்பைகள் வந்து அது மக்கும் தன்மை இல்லாமல் ஒரு விஷயமா இருக்கும். அதுக்காக தான் சிங்கப்பூரில் உண்மையிலே நம்மளுடைய மாமா சொன்ன மாதிரியே அங்கே வந்து எரிவாயுக்கும் அதையும் தாண்டி அது திருப்பி ரீயூஸாக தயார் பண்ணுற அளவுக்கும், அதை தாண்டி சாலைகளை போடுறதுக்கும், அதை தாண்டி சிமெண்ட் வந்து நம்ம கட்டுமான தொழில்களுக்கு பயன்படுத்தக்கூடிய செங்கல்கள் இது மாதிரிப்பட்ட விஷயங்களை உருவாக்குறதுக்கும் மிகப்பெரிய டெக்னாலஜிஸ்லாம் உருவாக்குறாங்கப்பா. அது மாதிரி நீ ஒரு ஐடியாவை சொன்னால் நீ ஒரு விஞ்ஞானின்னு நினச்சிப்பேன். ஆனால் இப்படி போய் ஒரு மக்கும் ஐடியாவை இதெல்லாம் மக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாமா ஒருத்தர் வந்து கலாய்ச்சி போட்டிருந்தார். உண்மையிலேயே இது வந்து அவ்வளோ ரெக்கமெண்டடான ஒரு விஷயம் கிடையாது. எல்லாருக்குமே ஒரு ஐடியா தோணும் இல்லை. அதே மாதிரி புதுசாக ஜெயித்த நம்மளோட நவல்பட்டு விஜய் அவர்கள் ஒரு ஐடியா சொன்னார். உண்மையிலேயே அது வந்து ஏற்றுக்கிற விஷயம் கிடையாது. சரி, சொன்ன ஐடியாவை இவங்க வந்து கண்டென்ட்டுக்காக பேசியிருக்காங்க. ஆனால் செயல்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. செயல்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் இப்போ தான் ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி தெரிய வந்துச்சு. இதை பற்றி யாராச்சும் பேசினாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரில. ஆக்சுவலாக என்றைக்காக இருந்தாலும் இந்த மக்கா குப்பையை இந்த கல்குவாரிக்குள்ளே போய் கொண்டு போய் போட போகிறது கிடையாது. காரணம்னா, பல ஆராய்ச்சிகளை இதனால் என்ன விளைவு வரும், இதனால் நல்லதா கெட்டதான்னு பார்த்து தான் கொண்டு போய் போட போகிறாங்க. ஸோ இவர் சொன்ன உடனே கொண்டு போய் யாரும் போட போகிறது கிடையாது. எக்ஸிக்யூட் ஆக்கப்பட்ட ஒரு விஷயத்த நான் சொல்லிட்டேன். அதாவது நம்ம தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்கிறேன். நம்ம பிள்ளைங்கள்லாம் இத்தனை நாள் என்ன சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னு எனக்கு தெரில. இதை பற்றி யாராச்சும் பேசுவாங்களான்னா தெரில எனக்கு. இதெல்லாம் பேச மாட்டாங்க. ஆனால் இது மாதிரி இந்த 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 நக்கல் அயாண்டித்தனமாக சில விஷயங்கள் கண்டென்ட் கிடச்சிருச்சு, இதை வந்து ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷம் பேசிடணுங்கிறதுக்காக பலர் பேசுவாங்க. பேரெல்லாம் நம்ம சொல்ல வேணாம். ஆக்சுவலாக என்ன விஷயம்னா, நம்ம தமிழ்நாட்டில் இந்த மதிய உணவு திட்டம்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்கல்ல, இந்த மதிய உணவு திட்டத்துக்கு கிட்டத்தட்ட 20 கோடி, அது 20 crores முட்டை எக்கு வந்து இந்த குழந்தைங்க சாப்பிடக்கூடிய முட்டையை வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு முட்டையும் 5 ரூபா, அதாவது நம்ம கடைகளில் 7 ரூபா வாங்குறோன்னா கவர்மெண்ட் வந்து பல்காக வாங்குறதுனால இந்த டைரெக்டாக இந்த முட்டைகளை கொள்முதல் பண்ணக்கூடிய முதலாளிகள், அதாவது வியாபாரிகள்கிட்ட இருந்து
ரூ. 5 சம்திங் ஏதோ காசுக்கு சில்லற காசுக்கு வந்து வாங்குறாங்க ஒரு முட்டை கணக்கு வச்சு. அப்போ 20 கோடி முட்டைனா எவ்வளோ வருது? கிட்டத்தட்ட 100 கோடியே 113 கோடி ரூபா என்ன வருது? 20 கோடி ரூபா 20 கோடி முட்டை இன்டு 5 புள்ளி சம்திங் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா மோர் தான் 110 111 13 கோடி ரூபா என்ன வருது. அது மட்டும் எனக்கு கரெக்டாக எனக்கு ஷூராக தெரில. ஆனால் 113 கோடி ரூபா நான் காலில் கால்குலேட் பண்ணும்போது அதான் வந்துச்சு. அந்த நோட்டு நான் வேணால் சைடில் போடுறேன், கரெக்டாக கால்குலேட் பண்ணி நான் எடிட்டிங் பண்ணும்போது ஆட் பண்ணிக்கிறேன். ஆனால் லாஸ்ட்டாக மார்ச் மாதம் முட்டையோட காஸ்ட் என்ன ஆகுது? கம்மியாகுது. முட்டையோட காஸ்ட்டு கம்மியாகும்போது இந்த கான்ட்ராக்ட் எடுத்திருப்பாங்கல்ல, லைக் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம காலேஜில் படிக்கிறோன்னா இல்லை ஸ்கூல்லே எங்கேயோ படிக்கிறோன்னா கேன்டீனை வெளியிருந்து ப்ரைவேட்டாக யாராச்சும் கான்ட்ராக்டுக்கு எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த கான்ட்ராக்ட் எடுத்துருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, காலேஜில் நிர்வாகத்துலேருந்து ஒரு காஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி வாங்கிடுவாங்க. லைக் இப்போ வந்து நாங்கள் ரைஸு அதை தாண்டி வந்து என்ன ஃபுட்டாக இருந்தாலும் நாங்கள் இந்த காஸ்ட்டுக்கு கொடுப்போம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஒரு நல்ல ஒரு தரமான பொருளாக நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வாக்குறுதி கொடுத்து கையெழுத்து போட்டு ஒரு காஸ்ட்டை வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு அதில் ஒரு மார்ஜின் வச்சு அவங்களே லைக் வந்து மேன் பவர் குக்கு எல்லாரையும் வச்சு பண்ணுவாங்க. இல்லை அதே விஷயந்தான் நம்மளோட காலை உணவு திட்டம் முறையில் எல்லா பள்ளிகள்லையும் செயல்பாடு இருந்துகிட்ருக்கு. டேரெக்டாக இது கவர்மெண்ட் எல்லாம் பண்ணல, எல்லாமே கான்ட்ராக்ட் கொடுத்து வெளியே பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்னு சொல்லுவாங்க. இதே மாதிரியே பப்ளிக்கும் ப்ரைவேட்டும் ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு வெளியே கான்ட்ராக்டர்ஸுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. இந்த கான்ட்ராக்டர்ஸுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம ஒரு ரொம்ப லாபம் பார்க்க ஆல்ரெடி 5 ரூபாவுக்கு 5 ரூபா சில்லற காசுக்கு வாங்குகிற முட்டையிலேயே அவங்களுக்கு லாபம் இருக்க தான் செய்யுது. அந்த லாபத்தை தாண்டி மார்ச் மாதம் முட்டையோட காஸ்ட் என்ன ஆகுது? கம்மியாகுது. மார்ச் மாதம் முட்டையோட காஸ்ட்டு கம்மியானோடனே 3 ரூபா காசுக்கு கம்மியாகுது. இந்த 3 ரூபா சில்லற காசுக்கு கம்மியான உடனே என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஒட்டுமொத்த 20 கோடி முட்டையையும் கொள்முதல் பண்ணி வாங்கிடுறாங்க. வாங்கினதுக்கப்புறமா அதாவது ஒரு முட்டை வாங்கினா எவ்வளோ நாட்கள் உங்களால் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும்? அதிகபட்சம் உங்களால் ஒரு வாரம் இல்லை சரி 10 நாள் ஒரு முட்டையை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்றீங்கன்னா உண்மையிலே ஹெல்த்தியாக இருக்குமா? சாப்பிட்ற குழந்தைங்க உண்மையில அந்தளவுக்கு ஹெல்த்தியாக சாப்பிடுவாங்களான்னு யோசிச்சு பாருங்களேன். ஒரு கோழி முட்டை போட்டு அடகாத்து தன்னோட குஞ்சு வெளில வர்றதுக்கே அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 30-40 நாட்களில் வெளில வந்துடும். அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசில் பார்த்துருப்பேன், வீட்டில் பாட்டி கோழியெல்லாம் வளர்க்கும்போது முட்டை பொறிச்சு அதை குஞ்சு வெளில வர்றதுக்கு அதிகபட்சம் 30-40 நாளில் வெளில வந்துடும். அப்போ 40 நாள் ஆயிடுச்சுன்னா அந்த முட்டை கெட்டு போயிடும் கரெக்டாக. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மார்ச் மாதம் முட்டையோட காஸ்ட்டு கம்மியாகும்போது 20 கோடி முட்டை வாங்கியிருக்காங்க 3 ரூபா காசுக்கு. 20 கோடி முட்டையை 3 ரூபா காசுக்கு நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 70 சில்லற கோடி முட்டைகள் 70 சில்லற கோடி காஸ்ட் வருது. அந்த காஸ்ட்டையும் கேல்குலேட் பண்ணி நான் சைடில் போடுறேன். ஸோ அப்போ 70 சில்லற கோடினா 113 கோடி எங்கே இருக்குது, 115 120 கோடின்னு நினைக்கிறேன், அது எங்கே இருக்குது, இந்த 70 சில்லற கோடி எங்கே இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட 30-35 கோடி ரூபா லாபத்துக்காக இந்த கான்ட்ராக்டர்ஸ், அதாவது இவங்கள மானிட்டர்லாம் பண்ணுறது கிடையாது. அதான் உங்களுக்கு தெரியல, இந்த கரப்ஷன் கனெக்ஷன் இந்த கவர்மெண்ட்டு திமுக கவர்மெண்ட்டு இவங்க என்னென்னா லைக் காசை கமிஷன் வாங்கிட்டு கான்ட்ராக்டர்ஸ்க்கு கொடுத்துறது. யார் அதிகமாக கமிஷன் தராங்களோ அவங்களுக்கு கான்ட்ராக்ட் அந்த மாதிரிப்பட்ட கான்ட்ராக்டர்ஸ்க்கு இந்த மாதிரிப்பட்ட டெண்டர்ஸை கொடுத்துடுறது. இந்த குழந்தைங்கள் சாப்பிட்ற விஷயத்தில் போய் விளையாடலாமா? அதில் போய் 30 கோடி ரூபா ஆல்ரெடி அவங்களுக்கு லாபம் இருக்க போய் தான் அவங்க அந்த கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க. அதையும் தாண்டி பேராசைப்பட்டு 30 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா லாபம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக முட்டையை கொள்முதல் பண்ணி ஃப்ரீசரில் வச்சிடறாங்க. முட்டையை கொள்முதல் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா என்ன ஆகும்? எத்தனை நாளைக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க? எத்தனை நாளைக்கு அந்த பிள்ளைக்கு? சரி ஓகே, மார்ச் மாதம் நீங்கள் வாங்கிட்டீங்க, ஏப்ரல் மாதம் மே மாதம் இப்போ லீவு தானே, இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க 20 கோடி ரூபா 20 கோடி முட்டையை தமிழக லைக் வந்து ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் கிடையாது, இந்த பள்ளிகள் இருக்குல்ல, இந்த பள்ளிகளில் படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு முட்டையை கொடுக்கறதுக்காக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ எத்தனை நாட்களாக இது தேங்கி இருக்குன்னு பாருங்களேன். எத்தனை நாட்களாக தேங்கி இருந்த முட்டையை பிள்ளைங்க சாப்பிட்டாங்கன்னு தெரில. அப்போ இது மாதிரி சாப்பிட்டனால தான் போன ஆட்சி நடக்க போது எத்தனை பிள்ளைங்க ஹாஸ்பிட்டலைஸ் ஆனாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. அப்போ கவர்மெண்ட் என்ன லட்சணத்தில் இயங்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறமா உண்மையிலே இதை கண்டுபிடிச்சிருக்காங்க, வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் கூட நேற்றுக்கு ட்வீட் போட்டிருந்தாரு, அதே நான் போடுறேன். உண்மையிலேயே இது மாற்றத்திற்கான ஒரு விஷயமா இது வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. போன ஆட்சியில் இப்பேற்பட்ட ஒரு கூமுட்டைத்தனமான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. பண்ண விஷயம் இன்றைக்கி தான் வெளில வந்திருக்கு. வெளில வந்த விஷயத்த பேசினாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் நவல்பட்டு விஜய் அவர்கள் ஒரு விஷயத்த கோரிக்கையை முன் வச்சுட்டாரு. செல்லூர் ராஜு மாதிரி இங்கே பாருங்கள், இங்கேயும் ஒருத்தர் இருக்கார், இது மாதிரி பலர் நக்கல் நையாண்டி பண்ணுறவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டென்ட்டுக்காக பேசுகிறதும் உண்மையாக எக்ஸிக்யூட் ஆகி பிள்ளைங்களுடைய
உயிருக்கு ஆபத்தாகக்கூடிய ஒரு விஷயத்தை பண்ண ஒரு அரசாங்கத்தை பற்றி பேசாதது உண்மையிலே வருத்தத்திற்குரிய விஷயம். இதே தாண்டி நம்ம பேசணுன்னா அடுத்தது வீட்டுக்கு ஆள் அனுப்பிடுவாங்க. ஆனால் நம்ம அதெல்லாம் பேசக்கூடாது. பேசுகிறத ஒரு அளவாக நம்ம பேசிக்கணும், அவ்வளோதான். அவங்க பேரையும் சொல்லக்கூடாது, எதுவும் சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்களே நம்ம எதுவும் வேணாம், அதை பற்றி பேச வேணாம். ஸோ விஷயத்த சொல்கிறேன். இத்தனை நாசகரமான ஒரு விஷயங்கள் நம்ம தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. மேலும் அதை திருத்தி நல்ல ஒரு ஆட்சியாக பிள்ளைங்களுக்கு கொடுப்பாங்கன்னு நம்புகிறேன். இது தாண்டி இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, நம்ம கனிமவளத்துறையோட அமைச்சர் இருக்கார்ல பிரபு அவர்கள், உண்மையிலே மிக சிறப்பாக இன்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. குவாரிகளுக்கு போய் மோர் தான் எங்கள் கன்னியாகுமரியில் ரெண்டு குவாரிகள் கிட்ட மூடியிருக்காங்க. எல்லாமே டெம்பரரி க்ளோஸ் தான். தென்காசி மாவட்டத்தில் ஏதோ 18 குவாரிகள் மூடியிருக்காங்களா, எல்லா டெம்பரரி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா குவாரிகள்லையும் ட்ரோன் ஷாட் மூலமாக கண்காணித்து எவ்வளோ இன்டெப்த்தாக இல்லீகலாக மைண்ட் பண்ணியிருக்காங்க, எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ என்னோட ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட் என்னென்னா, ஒரு கோரிக்கையாக இந்த வீடியோ மூலமாக நான் முன்வைக்கிறது என்னென்னா, ஆக்சுவலாக டெம்பரரி க்ளோஸருங்கிறது உண்மையிலே எந்த அளவுக்கு இது எஃபெக்டிவாக இருக்குங்கிறது எனக்கு தெரில. நான் ஒரு லீகல் பெர்ஸ்பெக்டிவில் நான் என்ன பார்க்குறேன்னா, நீங்கள் டெம்பரரியாக க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ராதாபுரத்தில் ஒரு குவாரிக்கு நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம், நான் ஒரு ரிக்வஸ்ட்டாக வைக்கிறது என்னென்னா, இந்த க்ளோஸருக்கு கூட பண்ண சம்பவத்துக்கு இல்லீகல் மைனிங்க்கும் சரி, இல்லீகலாக கற்களை வெட்டி எடுத்ததுக்கும் சரி, அதை தாண்டி லீஸ் எக்ஸ்பயர் ஆகி இன்னும் எக்ஸ்ட்ராவாக கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் இல்லீகலாக கற்களை வெட்டி எடுத்திருந்தாலும் சரி, ரெண்டுத்துக்குமே ஃபைனுங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி 50,000, 1 லட்சம், 2 லட்சம் கிடையாதுண்ணா. இவ்வளோலாம் கிடையாது. ராதாபுரத்தில் ஒரு குவாரி இல்லீகலாக மைன் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக 262 கோடி ரூபாய் ஃபைன் போட்டாங்க. 272 கோடி ரூபாய். நம்ம ராதாபுரம் எம்எல்ஏ அப்பா அவர்கள் இருக்கார்ல, போன சபாநாயகர், அவருடைய நண்பர் ஒருத்தருடைய குவாரியம் 262 கோடி ரூபாய் ஃபைனு. ஒரு குவாரிக்கு இவ்வளோ ரூபா ஃபைன் போடுறாங்கன்னா அப்போ எவ்வளோ சம்பாரிச்சிருப்பாங்கன்னு பாருங்களேன். சரி, அதையும் தாண்டி தேவகோட்டாவில் ஒரு குவாரிக்கு 92 கோடி ரூபா ஃபைனு. பல குவாரிகளுக்கு நம்ம தமிழக அரசாங்கம் கோர்ட்டில் போய் அவங்கள டிஃபெண்ட் பண்ணி 92, 262, அதை தாண்டி 72ன்னு பல 100 கோடி ரூபாய்க்கு ஃபைன் போட்டிருக்காங்க. நீங்கள் அதையும் தாண்டி இந்த குவாரிகளில் இல்லீகல் மைனிங்கில் ஈடுபட்ட டிராக்டர்ஸு, மிஷினரிஸு, டூல்ஸு, அதை தாண்டி லாரிகள், இது எல்லாத்தையும் சீஸ் பண்ணுறதுக்கான அதிகாரம் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. நீங்கள் அதை சீஸும் பண்ணி இந்த மாதிரி பல 100 கோடி ரூபாய்க்கு ஃபைனும் போட்டிங்கன்னு வைங்களேன், போடணுங்கிறது என்னோடய ரிக்வஸ்ட். நீங்கள் இவ்வளோ தூரம் இந்த ஆட்சி அமைஞ்சு இந்த ஒரு மாதம் கூட ஆகலை, இந்த டைமில் நீங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணி இந்த குவாரிகளை டெம்பரரியாக மூடுறதுங்கிறது வரவேற்கக்கூடிய விஷயம். இத்தனை நாள் யாரும் பண்ணாத ஒரு விஷயம். ஆனால் இதையும் சேர்த்து பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் ஏன் சொல்கிறேன்னா, இது ஈஸியாக ஹைகோர்ட்டுக்கு போய் ஈஸியாக மேண்டமஸ் மூலமாக, டைரக்ட் அத்தாரிட்டிஸ் மூலமாக, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், மாவட்ட ஆட்சியர், அதையும் தாண்டி ஏடி மைன்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர் மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஏடி மைன்ஸ் மூலமாக நீங்கள் போட்ட க்ளோசர் ஆர்டரை குவாஷ் பண்ணிடுவாங்க டேரெக்டாக ஹைகோர்ட் போய். இந்த அளவுக்கு அடுத்து குவாரிகாரங்க என்ன பண்ணுவாங்கங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவீங்க, அவங்க ஹைகோர்ட் போய் உங்களோட க்ளோஸரை குவாஷ் பண்ணுவாங்க. குவாஷ் பண்ணி திருப்பி அவங்களோட குவாரியை ரீஓப்பன் பண்ணுவாங்க. திருப்பி இயங்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த விஷயங்கிறது ஒரு தற்காலிக ஒரு தீர்வா இல்லை நிரந்தர தீர்வான்னு கேட்டால் உண்மையிலே ஒரு தற்காலிக தீர்வு தான். ஸோ இந்த நிரந்தர தீர்வாக மாறுறதுக்கு அங்கே போய் கம்ப்ளீட்டாக இன்ஸ்பெக்ட் பண்ணி, கம்ப்ளீட்டாக அது சீஸ் பண்ணி, கம்ப்ளீட்டாக அந்த டூல்ஸு, மிஷினரிஸ் எல்லாத்தையும் நம்ம சீஸ் பண்ணி ஃபைன் போட்டிங்கன்னு வைங்களேன், அவங்க அதை டிஃபெண்ட் பண்ணி கோர்ட்டில் போய் நிரூபித்து பண்ணுறதுக்கு. ஏன்னா எல்லா இடத்துலையும் ஒரு குவாரியை மைண்ட் பண்ணி எடுக்கிறாங்கன்னா மினிமமாக ஒரு ஏக்கருக்கு எடுத்துக்கோங்க, இல்லை 50 சென்ட்டுக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இவங்க எடுக்கிறது 50 சென்ட்டுக்கு பெர்மிஷன் வாங்கிட்டு 50 ஏக்கருக்கு எடுப்பாங்க. 50 ஏக்கர்ஸ் எங்கே இருக்குது, 50 சென்ட் எங்கே இருக்குது. ஸோ இது எல்லாமே ஈஸியாக அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நான் ஒரு தேர்ட் பர்சனாக வெளியே இருந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது என்னோட ஒரு ரிக்வஸ்ட்டாக நான் சொல்ல விரும்புகிற விஷயம். காரணம், எந்த ஒரு செய்தியிலையும் எந்த ஒரு செயல்பாட்டிலையும் இத்தனை கோடி ரூபாய் ஃபைன் போடப்பட்டதுங்கிறது இது வரைக்கும் வெளில வரல. இத்தனை வண்டிகள் சீஸ் பண்ணப்பட்டதுங்கிறது இது வரைக்கும் வெளில வரல. ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, டெம்பரரி க்ளோஸ். ஆனால் இந்த டெம்பரரி க்ளோஸ் எழுதி வச்சுக்கோங்க, நாளைக்கு குவாரிகாரங்க ஹைகோர்ட்டு போய் குவாஷ் பண்ணி திருப்பி ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் 100க்கு 200% அதிகம். ஸோ ஒரு வெல்விஷராக ஒரு ரிக்வஸ்ட்டாக முன்வைக்கிறேன். இதே பண்ணிங்கன்னா நம்மளோட கனிம வளங்களை காப்பாற்றுறதுக்கு உண்மையிலே மிகப்பெரிய ஒரு முன்னேற்பாடாக ஒரு விஷயமா இருக்கும். அதுதாண்டி இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, மறந்துட்டேன், அதான் சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, நான் நேற்று பார்த்த அந்த நம்மளுடைய மாமாவோட வீடியோவில்
அவர் என்ன பதிவு பண்ணியிருந்தாருன்னா, லைக் இதை வந்து எங்கள் அண்ணன் இத்தனை வருஷமாக கத்திட்டு இருக்காரு, சீமான் அண்ணன் இத்தனை வருஷமாக கத்திட்டு இருக்காரு, உன் குப்பையை கூட்டுறா, நான் வந்து கேஸ் ஆக்குறேன், நான் வந்து அதை வந்து திருப்பி ரீயூஸ் பண்ணக்கூடிய விஷயமா மாற்றுறேன். ரீயூஸ் பண்ணக்கூடிய சிங்கப்பூர்காரன் எப்படி வந்து கட்டுமான பொருளாக செங்கலாக தயாரிக்கிறான், ரோடு போடுறதுக்கு யூஸ் பண்ணுறான், இந்த மாதிரி பண்ணுறானோ அதே மாதிரி நான் பண்ணுறேன், குப்பையை என்கிட்ட கூடுறான், நான் வந்து அதை பொண்ணாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. இதே விஷயத்த எலெக்ஷன் டைமில், தேர்தல் டைமில் நீங்கள் பேசியிருந்தீங்கன்னு வைங்களேன், கூட ஒரு 100 ஓட்டு இல்லை ஒரு 1000 ஓட்டு விழுந்திருக்கும். மேனிஃபெஸ்டோவில் உண்மையில் நல்லது பண்ணியிருக்காங்கய்யா. திருச்சியில் உள்ள குப்பை கடங்க மாற்றுறதுக்கு, இல்லை வந்து எல்லா ஊர்லேயும் மதுரவாயில் இருக்கக்கூடிய குப்பை கடங்க மாற்றுறதுக்கும், எல்லா ஊரில் இருக்கக்கூடிய குப்பை கடங்க மாற்றுறதுக்கும் சீமானன்னு நல்ல ஒரு தீர்வு வச்சுருக்காரு. லைக் வந்து இது மூலமாக இவ்வளோ விஷயங்களை பண்ண போகிறாங்கிறது நீங்கள் அன்றைக்கி ஒரு ஏவி போட்டு காணிச்சிருந்தீங்க. அந்த ஏவி எத்தனை பேர்கிட்ட போய் சென்றடைஞ்சிச்சு? உங்களோட இன்ஃப்ளூயன்சஸ், உங்களோட பேச்சாளர்கள், உங்களோட கொள்கை பரப்பு செயலாளர்கள் எத்தனை பேர் நாங்கள் மாட்டு பண்ணை இங்கே அமைப்போம், திருச்சியில் இங்கே அமைப்போம், கன்னியாகுமரியில் இங்கே அமைப்போம், திருநெல்வேலியில் இங்கே அமைக்கிறது மூலமாக இங்கே இருக்கக்கூடிய பயோகேஸ் இத்தனை பேருக்கு போய் சென்றடையும். அவங்க வந்து 6 கேஸ் வருஷத்துக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தானே டிவிக்கு ஆட்சி பிடிச்சாங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், மாட்டு பண்ணை இந்த இடத்துல நாங்கள் அமைக்கிறது மூலமாக உங்கள் எல்லாருக்குமே இலவச எரிவாயு கேஸ் நாங்கள் கொடுப்போம். ஸோ நீங்கள் வந்து யார்கிட்டையும் கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை. எந்த நாடு யார் கூட சண்டை போட்டாலும் நான் உங்களுக்கு இலவசமாக கேஸ் தரேன்யா, நீ காசே கொடுக்க வேணாம் அப்படின்னு பரப்புரை பண்ணீங்களா? இல்லை இங்கே இவ்வளோ குப்பை இருக்கா, இவ்வளோ வந்து உங்களால் அவதிப்படுறீங்களா, அதை நான் மாற்றினேன், அதுக்கு நான் மாட்டு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் பிரச்சாரம் பண்ணீங்களா? இல்லை நீங்கள் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் பேசினாங்களா, இல்லை கொள்கை பரப்பு செயலாளர்கள் பேசினாங்களா? இப்போ ஒருத்தர் புது நபர் திமுகலேருந்து அவர் வந்திருந்தாலும் சரி, எம்எல்ஏ புதியவர் தானே, புதுசாக ஒருத்தர் வந்ததுக்கப்புறமா நக்கல் நையாண்டியாக அவர் வச்ச ரிக்வஸ்ட்டை நீங்கள் பண்ணுற ஒரு விஷயம், கண்டென்ட்டுக்காக பண்ணுற விஷயம், உண்மையிலேயே எந்த அளவுக்கு நீங்கள் வந்து மக்களுக்கு ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறத பண்ணுறீங்களா, இல்லை கண்டென்ட்டுக்காக பண்ணுறீங்களாங்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்குது. இதுக்கு மேலே நம்ம பேச வேண்டாம். இந்த வீடியோ மூலமாக நம்ம முன் வச்ச ரிக்வஸ்ட்டுங்கிறது 2. 1, கனிமவளத்துறைக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த ஸ்டெப்ஸை இன்னும் மேலும் ஸ்ட்ராங்காக எடுத்தால் கோர்ட்டில் டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு, உண்மையிலே நம்மளோட இயற்கை வளங்கள் காப்பாற்றப்படுறதுக்கான வாய்ப்புகள் 100க்கு 500% அதிகம். யாரும் முன்னெடுக்காத ஒரு ஸ்டெப்பை, ஒரு டெசிஷனை எடுத்திருக்கீங்க. உண்மையிலே வாழ்த்துக்குரிய ஒரு விஷயம். கனிமவளத்துறையோட அமைச்சர் பிரபு அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் கொஞ்சம் வீரியமாக பண்ணுவீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அதை தாண்டி உண்மையிலே சீமான் அவர்களுடைய அந்த விஷயம் இருக்குல்ல, அவருக்கு ஒரு வாழ்த்தை சொல்லி ஆகணும். அவர் வந்து இந்த மாதிரி ஒரு மேனிஃபெஸ்டோவில் நானும் இது மாதிரி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல, அதையும் கொஞ்சம் தமிழக அரசாங்கம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி அவரோட கோரிக்கை இந்த மாதிரி குப்பை கடங்கு இது மாதிரி மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கப்பூர் போன்ற பல நாடுகள் அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி நீங்கள் இதையும் கொஞ்சம் இந்த திருச்சியில் இருக்கக்கூடிய குப்பை கடங்கு, மதுரவாயில் இருக்கக்கூடிய குப்பை கடங்கு, பல மாவட்டங்கள் எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி சிலதை வந்து நான் பார்க்குறேன். திருப்பூர் மாநகராட்சியில் போன ஆட்சியில் குப்பை கடங்குனால அவ்வளோ பெரிய பிரச்சனை மாநகராட்சி மேயருக்கும் மக்களுக்கும் அவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. இதுக்கெல்லாம் ஒரு தீர்வாக அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு விஷயத்தை முன் வச்சுருந்தார். அது சிங்கப்பூர் அரசாங்கத்திலேருந்து எடுத்து அவர் பேசியிருந்தார். ஆனால் அவர் எலெக்ஷன் டைமில் அதை பேசலை, விஜயன் தான் பேசினார். ஆனால் நீங்கள் நம்ம விஜய் அவர்களுடைய ஆட்சி, விஜய் அவர்களுக்காக அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இத்தனை பேர் இருக்கீங்க. ஸோ இதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுடன் நம்பி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.